ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நான் மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து என்னென்ன ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 5:10க்கு எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி ப்ரஷ் பண்ணிவிட்டு வெளில வாசல் கூட்டி தொளிச்சு கோலம் போட்டேன். இன்றைக்கி நான் வாசலில் போட்ட கோலம் இது தான். வேப்பமரத்துக்கு முன்னாடி ஒரு கோலம் போட்டணும், இல்லைனா வரலிங்கிறதுக்கு கோலம் வந்துடும். அதனால் அங்கேயும் கோலம் போட்டுட்டு அப்புறமேட்டு ஆஸ் யூஷுவல் உள்ள வந்து கோலம் போட்டு முடிச்சோடனே நம்ம பூஜை ரூமுக்கு வருவோம். பார்த்திங்கன்னா நான் முழிக்கிறப்பே வந்து எங்கள் வீட்டு பூனை குட்டி முடிச்சு எப்படி பார்க்குதுன்னு பாருங்கள். லைட்டு போட்டோன்னே அவங்களும் முழிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டாச்சு. இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக இருக்கணும், எனக்கும் நல்ல நாளாக இருக்கணும். இந்த உலகத்தில் பசிங்கிற ஒரு ஜீவன் இருக்கவே கூடாது. அது 5 உள்ளதாக இருக்கட்டும், 6 உள்ளதாக இருக்கட்டும், அது ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வயிறார சாப்பாடு கொடுன்னு சொல்லி சாமியை வேண்டிட்டு அப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சன் வந்தோடனே இன்றைக்கி வந்து ரைஸ் வடித்தேன். அதனால் ரைஸுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு பாசிப்பயிறு, அது வந்து பச்சை பயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு அந்த குழம்பு தான் வைக்கிறதுக்கு வச்சுட்டுருந்தேன். தண்ணியும் கொதித்து ஊற வச்ச அரிசியும் நம்ம வாஷ் பண்ணி அதில் போட்டு உப்பெல்லாம் போட்டு ஒரு கிண்டி விட்டாச்சு. அது வெந்துட்டு இருக்குது. அப்புறம் இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் வச்சுருக்கிறோம். ஊடாலே வந்து டீ போடுறதுக்கு ஊடால இருக்கிற அடுப்பில் பால் ஊற்றி டீ தூள் போட்டு அதுவும் வச்சாச்சு. பாசிப்பயிரும் வந்துருச்சு. இப்போ குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது கூட கொஞ்சம் கடுகு போட்டு, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லை இருந்தால் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லாதனால எண்ணெய் காஞ்ச உடனே, தேங்காய் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் வந்து கடுகு மட்டும் போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம். நான் இல்லாதனால போடல. நல்லா வதக்கிட்டு பாசிப்பயிரில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்குறோம். அதனால் நம்ம குழம்பு வைக்கிறப்ப பார்த்து உப்பு போட்டுக்கணும். அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா 2 பெரட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் தேவையான தண்ணி விட்டு நல்லா வந்து அந்த மசாலா கொதிக்கிற அளவுக்கு தேவையான தண்ணி விட்டு வச்சாச்சு. இது கூட புளிக்கரைசல் வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டோம். நம்ம இந்த குழம்பு வைக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் புளிக்கரைசலும் கரைச்சி வச்சாச்சு. இப்போ இது நல்லா இப்போ மசாலாம் கொதித்து நல்லா சுண்டி வந்த உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்க நல்லா குழஞ்சிருக்கிற அந்த பாசிப்பயிரை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறி விட்டு அந்த மசாலையோடு நல்லா சேர்ந்து கொதித்து வர்றப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி கரைச்சி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றிக்கலாம். நீங்கள் வேணால் தேங்காய், சோம்பு, சீரகம் வச்சு அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றலை, சிம்பிளாக தான் வச்சேன். குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருந்தது. இது கூடால ரைஸுமே வந்து கொதிச்சுருந்தது. டீ ரெடி ஆகிடுச்சு. டீயை எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. கூடால வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். சித்தி வந்து சாதத்தை வடித்து வச்சுட்டாங்க. டீயை இறக்கி அவங்க குடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்லேட் போட்டாச்சு. பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, அப்புறம் பாசிப்பயிறு குழம்பு, ஆம்லேட் அது தான் வச்சேன். நான் வாக்கிங் போயிட்டு வர நேரத்தில் சித்தி வந்து சோறை வடித்து வச்சுட்டு டீயும் எடுத்து அவங்க குடிச்சிட்டு எங்களுக்கும் வச்சுருந்தாங்க. நான் வந்து ஆம்லேட் மட்டும் போட்டேன். அவளுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசையுமே சித்தி ஊற்றி கொடுத்துட்டாங்க. நேற்று வச்ச சாம்பார் இருந்தது. என் பொண்ணு வந்து சாம்பார் ஊற்றி தோசையை சாப்பிட்டா. பாசிப்பயிறு குழம்பு வேண்டாமா, சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்லி பழைய சாம்பார் வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டா. எனக்கு மிச்சம் டீ வச்சுருக்குறாங்க, நான் சூடு பண்ணி குடிச்சிக்கிறேன். நம்ம பாசிப்பயிறு குழம்பு வச்சதில் மீதி பயிரை எடுத்து கொஞ்சம் வச்சுருக்கிறேன். ஸ்நாக்ஸாக நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் வத்தல் போட்டு தாளித்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாப்பாக்குமே ஸ்கூலுக்கு வந்து லஞ்சுமே வச்சாச்சு. ரைஸ் வச்சுட்டு பாசிப்பயிறு குழம்பு ஒன்றில் வச்சு ஆம்லேட்டு எடுத்து வச்சாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா வெந்தய களியும் கிண்டணும்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வெந்தய மாவு ஏற்கனவே நாங்கள் அரைச்சி வச்சுருந்தோம். நான் வீடியோவில் போட்டிருப்பேன். அதை எடுத்து நல்லா ஒரு பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணியாச்சு. எனக்கு கொஞ்சம் குட்டியாக கிடக்கும், அதனால தான் டக்குன்னு செய்யணும். என் பொண்ணு ஸ்கூல் போகிறதுக்குள்ளே செய்யணும், 10 நிமிஷத்துக்குள்ளே செய்யணுங்கிறதுக்காண்டி வெள்ளத்தையும் போட்டு நம்ம நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம பீட்டர் வச்சு அடித்து வச்சுருக்கிற இந்த வெந்தய மாவை வந்து வெந்தயம், அரிசி, உளுந்து 3 போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே வரணும். கட்டி சேராத அளவுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு கிளறணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறணும் அப்படின்னா குட்டியாக கட்டிப்பட்டுரும். சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அப்படியே அதையும் வச்சு அப்புறம் கடைசியில் அந்த பாக்ஸில் கொஞ்சம் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எல்லாமே ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே வந்தாச்சு. நம்ம கிளற கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்படும். பாப்பாக்குமே வந்து ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு சம்மடத்தில் ஊற்றி எடுத்து வச்சுட்டு அப்புறம் எனக்கு, எங்கள் சித்திக்கு, ஜெனிக்கு 3 பேத்துக்குமே வந்து சுட இந்த வெந்தய களி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து இந்த களி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.